பிஜேபி கட்சியை விட்டு விலகுகிறேன் என்று திட்டமாக ராஜினாமா கடிதத்தில் அழகாக எழுதியிருக்கின்றார். இனிமேல் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் இல்லாமல் போகும். பிஜேபி இது வரைக்கும் என்ன செய்திருக்குது? திமுகவோட அண்டர் கிரவுண்ட் வேலையில அவங்க அமைதியா இருந்திருக்கிறாங்க. ஏங்க என் பக்கத்திலேயே இது ஆலந்தூர் பக்கத்தில் நான் சொல்ல முடியும். பிஜேபி கட்சி தலைவர்களே திமுகவோடு கூட கைகோர்த்து போகின்றவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். பாஜகவில் தான் பல்வேறு தலைவர்கள், மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. பாஜகவில் மூத்த தலைவர் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர எந்த தலைவர் என்ன பண்ணினார்கள் தயவுசெய்து பட்டியலிட்டு சொல்லுங்க. மக்களுக்காக என்ன செய்தாங்க அல்லது பிஜேபி உடைய கட்சி வளர்ச்சிக்காக என்ன செய்தார்கள்? இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை இல்லை என்றால் பிஜேபி இல்லை. ஆக இப்போ நம்ம பிஜேபி பற்றி பேசவே வேண்டாம் நான் நினைக்கிறேன். தேவையில்லாத ஒரு கட்சியினர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ராஜினாமா பண்றாருங்க. ஏதாவது இந்த பிஜேபி உடைய தமிழ்நாடு மாநிலத்தின் எந்த தலைவர்களால் குரல் கொடுத்தாங்களா? எங்கேயாவது பேட்டியாவது கொடுத்தாங்களா? இப்ப வாழ்த்து தெரிவிக்கிறேன். வாழ்த்து தெரிவிக்கலாம். அப்போ என்ன தெரியுது? இதுல இருந்து இவர் தலைவரா இருக்கும்போது யாரும் சம்பாதிக்க முடியல. அடுத்த திட்டமா சொல்லிட்டார், நான் சொல்றதான் நீங்க செய்யணும்ட்டார். எதுவும் கைவிட்டு வாங்க கூடாது, எந்த விதமான காரியத்தையும் எனக்கு எதிராக செய்யக்கூடாது, நான் சொல்லாமல் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சைலண்டாவே ஆரம்பிச்சிருக்காரு, யாரையும் எதிர்க்காம. பாயறதுக்காக தானே செய்யுமா புலி, பதுங்குமா. பலப்படுத்த பிற்பாடு பாய ஆரம்பிக்கும். வர சட்டமன்ற தேர்தல பாஞ்சிருமா? அடுத்த சட்டமன்ற தேர்தல் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. தம்பி விஜய் என்ன பண்ணணும்னா இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படியாப்பட்ட திராவிட கட்சிக்கே இவர் சிம்ம சொப்பனமா இருந்தாருன்னா நீங்க கொஞ்சம் அப்போ ஜாக்கிரதையா இருங்கன்னு நான் சொல்லுவேன். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் ஃபாதர் அவர்கள். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு நிரந்தரமாக பாஜகவில் இருந்து வெளியேறி இருக்கிறார். அவர் இப்போ ஒரு சாதாரண இந்திய குடிமகனாக தான் இப்போ இருக்காரு. இப்போ 12 மணிக்கு ஒரு நேரலையில் பேசினார். பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் வச்சார். 18 மாசமா என்னுடைய கருத்தை எதுவும் கேட்கல அப்படின்ற போலாம் பேசியிருந்தார். அதே போன்று மேலிடத்தின் மேலாம் பெரிய அளவில் குற்றச்சாட்டையும் வைக்கல. அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் மீதும் எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்காம ரொம்ப நிதானமாக அதை பேட்டி அளிச்சிருந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதாவது இந்திய குடிமகன் மாதிரி அவர் இருக்கிறாரு, இப்படி பேசினாருன்னு. ஒரு இந்திய குடிமகன் அப்படிதான் பேசுவார். இப்போ ஒரு கட்சி தலைவராகவோ இல்ல ஒரு கட்சி தொண்டனாகவோ அவர் பேசல. அப்ப இது வரைக்கும் அவர் பேசுனதெல்லாம் யாருக்காக பேசினாரு? பிஜேபிக்காக தான் பேசினாரு. உங்களுடைய கேள்வியில நான் கொடுக்குற பதில தான் பிஜேபிக்காக தான் அவர் பேசினார். தனக்காக இது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. இனிமே பேசுவார், மக்களுக்காக பேசுவார். நல்லா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இப்போ அவர் இன்றைக்கு பேசின அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா மிக தெளிவாக இருந்தது. அவர் கட்சியில இருக்கும்போது பேசலாம், பதறி பதறி பேசுவார். விளங்குதா? பதறி பதறி பேசுவார். ஆனா இன்னைக்கு தெளிவா அவர் பேசுறாரு. மக்களுக்காக தான் நான் என்று சொல்லி மிக தெளிவாக அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதுல இருந்து நமக்கு தெளிவா என்ன தெரியுதுன்னா, மக்களுக்காக தான் நான் இருக்கிறேன். அடுத்து அவருடைய ரெசிக்னேஷன் ராஜினாமா கடிதத்துல மிக அழகா குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய தேசிய தலைவர்களை எந்த விதத்திலையும் நான் தவறாக எண்ணவில்லை. நீங்க தேசிய அளவிற்கு ஒரு தலைவராக என்னை கொண்டு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். ஆனால் என்னுடைய தமிழகம் என்பது, என்னுடைய தமிழ் மக்கள் என்பது இந்திய தேசத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த அங்கத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு நானும் தமிழனாக இருப்பதினாலே அவர்களோடு கூட நான் இருக்க விரும்புகின்றேன். அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க? 18 மாதங்கள் அப்படின்னு. 14 மாதங்கள் உங்களோடு கூட நான் இருந்தேன். அநேக விதமான போராட்டங்களை நான் சந்திச்சேன். ஆனா அவைகள் எல்லாவற்றையும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வரல. தமிழ்நாடு லெவல்லே அதை முடிச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். சில காரியங்களை உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்தப்போ நீங்க என்னை புரிந்து கொள்ளவில்லை. அவ்வளவுதானே தவிர, அதனாலதான் இந்த சந்தர்ப்பம் எப்படி ஏற்படுதுன்னா, என்னுடைய தமிழ் மக்களுக்காக நான் இந்த பிஜேபி கட்சியை விட்டு விலகுகிறேன் என்று திட்டமாக ராஜினாமா கடிதத்தில் அழகாக எழுதியிருக்கின்றார். அடுத்ததாக தமிழருடைய பண்பாடு என்னவென்றால் உங்களிடத்தில் நேரடியாக விடைபெற வேண்டும்.
ஆகவேதான் நேரடியாக உங்களை சந்தித்து நான் விடை பெறுகின்றேன் என்று சொல்லி மிக தெளிவாக ஒரு நல்ல பண்பாட்டின் ஒரு தலைமை பொறுப்பின் பண்பாட்டாளராக அருமையான காரியத்தை தம்பி அண்ணாமலை அவர்கள் செய்திருக்கின்றார். இப்போ தனியாக போயிருக்காரு. இப்போ விஜய் பக்கத்துல மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டமே இருந்தது. ஆனா இவர் என்ன பண்ண போறாரு தெரியல அப்படின்ற போல இருந்த எல்லாரும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. பாஜகவில் இருந்தாச்சு பாஜக ஒரு தேசிய கட்சி, அவருக்கு ஒரு கூடுதல் பலமாக இருந்திருக்கும். இனிமேல் என்ன பண்ண போறாரு அப்படின்ற போல ஒரு இரக்கமாகவும் ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க சொல்லும் போது இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, ரசிகர் கூட்டம் விஜய் பக்கம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளவு நாள் ரசிக்க முடியும்? ரசிக்கிறதுக்கு ஒரு காலம் வரைக்கும் தான் ரசிக்க முடியும். என்ன நம்முடைய காலம் முழுக்க அல்லது நம்முடைய வாழ்க்கை முழுக்க எதையும் நம்ம ரசிக்க முடியாது. ஒரு கடைக்கு போறோம்னா ஒரு இதை பார்க்குறோம், இது ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு நிற்போம். சும்மா ஒரு 2 நிமிஷம் தான். அடுத்து நகர்ந்து போவோம், அடுத்த காட்சியை பார்த்தோன்னா இது நல்லா இருக்குதுன்னு அடுத்தது போவோம். அப்படியே நகர்ந்தோம்னா இது நல்லா இருக்குது, இப்படி போய்கிட்டே இருப்போம். இதுதான் வாழ்க்கை. ஆனா அடுத்த ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, ஒரு பிஜேபி கட்சியில் இருந்தனால தான் அவருக்கு பலன் என்று சொல்லி. பிஜேபி கட்சிக்கு தான் தமிழ்நாட்டிலே அவர் இருந்ததினாலே பலனே தவிர இனிமேல் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் இல்லாமல் போகும் நிச்சயமாக. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பிஜேபி கட்சி மட்டும் இல்ல, திராவிட கட்சிகள் இனிமேல் கிடையாது தமிழ்நாட்டில். பாஜகவில் தான் பல்வேறு தலைவர்கள், மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அதை மீறியும் பாஜக இல்லாம, அதாவது பாஜகல மூத்த தலைவர் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர எந்த தலைவர் என்ன பண்ணினார்கள் அதான் அடுத்த கேள்வி. பாஜகல தமிழ்நாட்டில் மூத்த தலைவர்கள் இருக்கலாம், என்ன செய்தாங்க, என்ன செய்தாங்க சொல்லுங்க, தயவுசெய்து பட்டியலிட்டு சொல்லுங்க. மக்களுக்காக என்ன செய்தாங்க, அல்லது பிஜேபி உடைய கட்சி வளர்ச்சிக்காக என்ன செய்தார்கள், பிஜேபியின் கட்சி வளர்ச்சிக்காக என்ன செய்தார்கள், கொஞ்சம் பட்டியலிட்டு சொல்லுங்களேன். எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. என்ன கட்சி வளர்ந்துச்சு? மூத்த கட்சி உறுப்பினர்கள் இருக்கின்றாங்க, மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தெரியும் அவங்க எல்லாரும் எனக்கும் பழக்கம் தான். ஆனா மக்கள்னு வரும்போது நான் அவர்கள் பக்கம் நிற்க மாட்டேன். கட்சின்னு வரும்போது வேணா அவர்களுக்காக நான் பேச முடியுமே தவிர மக்கள் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு மக்களுக்காக பிஜேபியினிடத்துல பரிந்து பேசியதும் அண்ணாமலை தான், மக்களிடத்தில் பிஜேபி கொண்டு போனதும் அண்ணாமலை தான். அண்ணாமலை இல்லைன்ற உடனே ஒரு சீட்டு தான் சட்டசபையில ஜெயிக்க முடிஞ்சது. அதனால இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், அண்ணாமலை இல்லை என்றால் பிஜேபி இல்லை. ஆக இப்போ நம்ம பிஜேபி பற்றி பேசவே வேண்டாம் நான் நினைக்கிறேன். தேவையில்லாத ஒரு கட்சி. அண்ணாமலையே சொல்லிட்டாரு, அது அதிமுக திமுக போல இப்ப எனக்கு பாஜக ஒரு கட்சி அப்படின்ற போல சொல்லியிருக்கு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ கட்சியில இருக்காங்களே, அண்ணாமலை விலகிட்டாரு, இப்ப கட்சியில இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் அவங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தப்படுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை இழப்ப ரொம்ப வருத்தப்படுவாங்களா? இல்ல அதை எப்படி? இல்ல வருத்தப்படுறது இல்ல, அவர் தான் யார் வந்தாலும் நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் வாங்க நான் எல்லாரும் சேர்த்துக்கிறேன்ட்டாரு, முடிஞ்சு போச்சு. அத்தனை பேரும் இந்த பக்கம் திரும்ப போறாங்க. இப்போ எனக்கு நிறைய கைபேசியில நிறைய பேர் தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஐயா நீங்க போறதுனால தான் உங்களோடு கூட நாங்களும் வருகின்றோம். தொடர்ந்து நீங்க அவருக்கு ஆதரவு தான் பேசிட்டு வந்தீங்க. ஆமா, அவர் ஒரு வலைதளம் ஒண்ணு தொடங்கியிருக்கேன் அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து அதுல பல்வேறு இப்போ நம்ம பேசியிருக்கிற டைம்ல ஒரு 4 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க இணைஞ்சீங்களா அதுல? ஆமா, எப்படி நான் இணையா இருப்பேன்? நான் தான் சொல்லிட்டேனே, அதாவது கட்சி ஆரம்பித்தால் முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னதுதான். என்றைக்கும் தம்பி அண்ணாமலை கூட நான் இருப்பேன். என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் தம்பி அண்ணாமலை கூட நான் இருப்பேன். சரியா? நேர்மையானவர், உண்மையானவர், இது 2 இருந்தா போதும். ஒரு மனிதன் இது 2 தான் தேவை. பணம் வரும், பணம் போகும், கட்சி வரும், கட்சி போகும், அதெல்லாம் பிறகு. இது வரைக்கும் எந்த கட்சியிலும் இந்த அங்கியை நான் என்னைக்கு போட்டேன்னா எந்த கட்சியிலும் சேராதவனா நான் இருந்தேன். முதல் முறையாக ஒரு கட்சியில நான் ஒரு இயக்கத்துல சேர்றேன்னா அது அண்ணாமலை இயக்கம் மட்டும்தான், அண்ணாமலையுடைய மக்கள் இயக்கம். இது வரைக்கும் எந்த கட்சியிலும் நான் சேரல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சேர்றேன். எந்த கட்சியில் நான் உறுப்பினராக இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, இல்லவும் இல்லை. ஆனா இன்றைக்கு நான் அவரோடு கூட துணை நிற்கின்றேன். கட்சி பொறுப்பு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள, இல்லாவிட்டாலும் ஒரு தொண்டனாக பயணிக்க நான் விரும்புகின்றேன். காரணம் தம்பி அண்ணாமலை நிச்சயமாக தமிழக மக்களுக்காக
எல்லா விதத்திலும் உதவிகரமாக நிச்சயமாக எதிர்காலத்தில் இருப்பார் என்கின்ற நம்பிக்கை. தொடர்ந்து ஒரு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு, தமிழக மக்களுடைய மனநிலையே அவங்களுடைய பாதையை வந்து அவங்களுடைய குரலை வந்து பாஜக கண்டு கொள்ளவில்லை அப்படின்ற போலையும் சொல்றாரு. பாஜக அப்படிதான் இருந்ததா? தமிழக மக்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லையா? எப்படி பாக்குறீங்க? அதாவது பிஜேபி இது வரைக்கும் என்ன செய்திருக்குது? திமுகவோட அண்டர் கிரவுண்ட் வேலையில அவங்க அமைதியா இருந்திருக்கிறாங்க. ஏங்க என் பக்கத்திலேயே இது ஆலந்தூர் பக்கத்தில் நான் சொல்ல முடியும். பிஜேபி கட்சி தலைவர்களே திமுகவோடு கூட கை கோர்த்து போகின்றவர்கள் இங்க இருக்கின்றார்கள். ஏன் எதிர்கட்சியா கை கோர்க்க கூடாதா? எதுங்க எதிர்கட்சிகளா இருந்தாங்க கை கோர்த்து செல்லக்கூடாதான்ற? கை கோர்த்து செல்லாங்க. தமாஷா போய் டீ குடிங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அவங்களோட உட்காந்து சாப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. மக்களுடைய மேடையிலே மக்களுக்கு எதிரான காரியத்துல நீங்க என்ன செய்யணும்? அவங்களோட கை கோர்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ மக்களுக்காக நீங்க இல்ல, பதவிக்காக தான் நீங்க இருக்கிறீங்க. அப்படிதான் தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் பதவிக்காக தான் இருக்கின்றார்களே தவிர தம்பி அண்ணாமலை போல உழைப்பாளிகள் அவர்கள் கிடையாது, நேர்மையானவர்கள் கிடையாது. அப்ப பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக இங்க இருக்கவங்க எல்லாருமே எதிராக தான் செயல்பட்டாருங்க. நிச்சயமா ஏங்க ஒரு சராசரி மனுஷன் கூட சொல்லுவான், ஏங்க அடுத்த வருஷம் வந்து தேர்தல் இருக்குது, இந்த நேரத்தில் அவரை கழட்டி விடுறீங்களே, அவரால் தான் இந்த கட்சி நல்லா வளர்ந்து இருக்குது, அவரை ஏங்க கழட்டி விடுறீங்க, அவரே இருக்கட்டுமே தலைவரா, தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் தலைவரா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாமே, ஏன் சொல்லல? அப்போ அவர் போனா நல்லது என்ற சந்தர்ப்பத்தில் தானே இருக்கிறாங்க. ஏன் இப்போ நான் என்ன கேட்கறேன், சரி இவர் வந்து போய் என்ன பண்றாரு, ராஜினாமா பண்றாருங்க, ஏதாவது இந்த பிஜேபியுடைய தமிழ்நாடு மாநிலத்தின் எந்த தலைவர்களாலும் குரல் கொடுத்தாங்களா? சொல்லுங்க, எங்கேயாவது பேட்டியாவது கொடுத்தாங்களா? ஏங்க வேண்டாங்க, இவரை போற நல்ல ஒப்பற்ற தலைவர் யாரும் இல்ல. ஆமா, அந்த கேள்வி ஏன் யாருமே அது சொல்லல? யாருமே ஒரு அமைதி, ஏதாவது ஒரு காணொளியில நீங்க பாத்தீங்களா? எந்த பிஜேபி தலைவராவது என்ன அண்ணாமலை போவதை எங்களுக்கு பிடிக்கவில்லை, அண்ணாமலை எங்களுக்கு வேண்டும், ஏன் நீங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா டெல்லிக்கு போக வேண்டியதானே, போயிட்டு இவரை விடாதீங்க, இவர் எங்களுக்கு வேணும், நாங்க இவரோடு கூட ஒத்துழைக்கிறோம்னு சொல்ல வேண்டியது தானே. எல்லாருமே நிசப்தமா அமைதியா இருந்தாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒளிஞ்சா போதுன்னு காத்துட்டு இருந்தீங்க, கூண்டோடு இவரை காலி பண்ண காத்துட்டு இருந்தீங்க, அதான் அர்த்தம். இன்னைக்கு என்ன பண்றீங்க? இவரு வேற கட்சி ஆரம்பிக்க போறோம்னு எல்லாம் அந்த பக்கம் ஓடியார போறீங்க. இதான் நடக்க போகுது. வாழ்த்து தெரிவிக்கிறாங்களே, இப்ப வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்போ என்ன தெரியுது இதுல இருந்து? சீக்கிரம் போப்பா வாழ்த்து தெரியும். ஆமா, நீ போனாதான் நாங்க சம்பாதிக்க முடியும். ரொம்ப இடையூறா இருந்திருக்காரு. அப்போ நிச்சயமா இடையூறு தான். அவங்க சம்பாத்தியத்துல கை வச்சுட்டார். இவர் தலைவரா இருக்கும்போது யாரும் சம்பாதிக்க முடியல. அடுத்த திட்டமா சொல்லிட்டார், நான் சொல்றதான் நீங்க செய்யணும்ட்டார். ஏன்னா மாநில தலைவர்ல இப்ப யார் என்ன தவறு செய்தாலும் இவர் மேலதானே பழியை சுமக்கும். அதனால அவர் என்ன சொல்றாரு, யாரும் எதுவும் கைவிட்டு வாங்கக்கூடாது, எந்த விதமான காரியத்தையும் எனக்கு எதிராக செய்யக்கூடாது, நான் சொல்லாமல் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவர். இப்போ என்ன அழகா சொல்லிட்டாரு, எந்த தேர்தலையும் நம்ம சந்திக்க போவதில்லை, எல்லாரோட நட்பா நாங்க இருக்க போகின்றோம், அடுத்த சட்டமன்ற தேர்தலும் சந்திக்க போறோம்னு சொல்லிட்டாரு, சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒருவேளை இது நல்லா வளர்ந்து இவர் நினைக்கிறது 5 வருஷம் நம்ம வேலை செய்வோம்னு நினைக்கிறார், அதுக்கு முன்னதாகவே இது வளர்ச்சி அடைந்து விட்டால், ஒருவேளை தாவேக்கா போல 2 வருஷத்துல இது வளர்ந்து விட்டால், ஒருவேளை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தாலும் சந்திக்கலாம். கட்சின்னு இருந்தா ஒரு எதிர்கட்சின்னு இருக்கணும். ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு ஒரு எதிரின்னு ஒருத்தன் இருக்கணும். இவர் எல்லாருமே கட்சி தான், யாரையுமே எதிர்க்காம, எந்த கட்சியுமே எதிர்க்காம அப்படின்ற போல ரொம்ப அமைதியாவே இருக்காரு. எல்லாருமே நண்பர்கள், சகோதரர்கள் அப்படின்ற போல மனப்பாங்கல் இருக்காரு. அப்படி இருந்தா அந்த கட்சி வளருமா, அல்லது அவருடைய இயக்கம் தான் வளருமா? கட்சியில இருந்தா ஒருத்தவங்களை எதிர்த்து தான் ஆகணும். ஒருத்தவங்க சித்தாந்தத்தை எதிர்த்து. இந்த கேள்வி கேட்டோன்னே எனக்கு ஒரு சினிமா பாடல் ஞாபகம் வருது. அது எந்த கவிஞர் எழுதினாருன்னு தெரியல. போக போக தெரியும் இந்த போக்கின் வாசம் புரியுமா, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அண்ணாமலையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சரி, அதாவது திமுக செய்த ஒவ்வொரு அக்கிரமங்களையும் மைன்யூட்டாக எல்லாத்தையும் எடுத்து மக்கள் மறுக்க முடியாத உண்மை. ஆமா, மக்களிடத்தில் வந்து சேர்த்தது அண்ணாமலை தான். சரி, எந்த தலைவரும் சேர்க்கல, எந்த கட்சி தலைவரும் அதை சொல்லவே இல்லை. அண்ணாமலை தான் கரெக்டா பாயிண்ட் பை பாயிண்ட் எல்லாவற்றையும் கரெக்டா நிக்க வச்சார். இப்போ அவர் என்ன பண்றாரு, அமைதியாக நாம இருப்போம், முதலாவது நாம நிக்கணும்,
நாம நின்ன பிற்பாடு தான் நாம என்ன செய்ய முடியும், ம். மற்றவங்க என்ன செய்யறாங்க சொல்ல முடியும். அதனால நிதானமாக போகலாம் என்கின்ற முடிவில் தம்பி அண்ணாமலை இருக்கின்றார். அவரை நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஓகே. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களும் வந்து இதே போன்றுதான் ஒரு அப்ளிகேஷன்லாம் இதில் வந்து வெளியிட்டு இதில் இணையணும் அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு அவர் காட்சி ஆரம்பிக்கும் போது. அதே போன்று இப்பொழுது அண்ணாமலையும் அதே பாதையை வந்து எடுத்திருக்கிறாரு. இவங்களு 2 பேருக்குள்ள அந்த வேறுபாடு எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு போட்டியாகவே அண்ணாமலை இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு போட்டியாக அண்ணாமலை இருப்பாரா என்றது விட, ஏன்னா அங்கேயும் இளைஞர் கூட்டம், இவர் சேகரிக்க போகிறதும் இளைஞர் கூட்டம். இதுக்கு முன்னாடி வச்சிருந்தார், ஒரு கூட்டத்தையே வச்சிருந்தாரு, வார் ரூம்லாம் வச்சிருந்தாரு. ஸோ அதுக்காக கேட்கிறேன் நான். விஜய்க்கு போட்டியாக இருப்பாரான்னு சொல்றதை காட்டிலும் விஜய் தாங்குவாரா, அண்ணாமலை அடிக்க போற பாலெல்லாம் தாங்குவாரா? ரொம்ப சைலண்டாவே ஆரம்பிச்சிருக்காரு, யாரையும் எதிர்க்காம. அதுதாங்க, அதுதான் பாயறதுக்காக தான் என்ன செய்யுமா, புலி பதுங்குமா, விளங்குதா? இதான் பழமொழி. பாய்வதற்காக பதுங்குகின்றது. அதனால இனிமேல் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், சரியாக தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிடால் இந்த சிங்கம் பாய ஆரம்பித்து விடும். பாய ஆரம்பித்தால் இதை தடுக்கவே முடியாது. சரியா? இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்குது. ஒரு நாள் ஏதோ ஒரு கட்சிக்காக உழைச்சாச்சு, இனிமேல் தன்னுடைய சொந்த கட்சிக்காக உழைப்பதற்காக கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து தன்னை பலப்படுத்துக்குது. பலப்படுத்த பிற்பாடு பாய ஆரம்பிக்கும். சட்டமன்ற தேர்தலில் பாஞ்சிருமா? அடுத்த சட்டமன்ற தேர்தல் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அப்படியாப்பட்ட திமுகவை இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்புறது விஜய் இல்லை, இவருடைய வார்த்தைகள் தான். ஓகே, மக்களை திருப்பிச்சு. மக்களை திருப்புகின்ற அந்த கட்டத்துல பிஜேபி இவரை தூக்கி போட்டுட்டாங்க. அதனால அந்த சமயத்துல உள்ள பூந்தாரு விஜய், அவரு தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போ மொத்தமா இவருடைய விளைச்சல அறுவடை செஞ்சுட்டாரு. தம்பி விஜய் என்ன பண்ணணும்னா இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படியாப்பட்ட திராவிட கட்சிக்கே இவர் சிம்ம சொப்பனமா இருந்தாருன்னா நீங்க கொஞ்சம் அப்போ ஜாக்கிரதையா இருங்கன்னு நான் சொல்லுவேன். வேற வழியே கிடையாது. நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? உங்க கோல் கீப்பர் எப்படி இருக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா அவர் கோல் அடிக்க போறாரு. பந்தை எப்படி எந்த பக்கம் அடிப்பாருன்னு தெரியாது. ஒவ்வொரு பந்தும் சமாளிப்பதற்கு தாவேக்கால உள்ள கோல் கீப்பர் ஜாக்கிரதையாக இருக்கும். அதே போன்று இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய திரு விஜய், முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் வந்து ஊழலற்ற ஆட்சியை நடத்துவேன் அப்படின்ற போல சொல்லியிருந்தார். ஆனா அவங்க கட்சியில இணையக்கூடியவர்கள் கிட்ட கூட இவங்க கையூட்டு வாங்குவதாக செய்திகள் வெளியாகிறது. இதை கவனித்தீர்களா? இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது நிறைய காணொலியில பார்த்தேன், கையூட்டு வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, இங்க பிடிச்சாச்சு, 2000 ரூபாய் வாங்கினார் பிடிச்சாரு, அது பிடிச்சாருன்னு. ஆனா இப்போ அரசாங்கத்திலேயே, அரசாங்கத்தில் இருக்கின்ற அலுவலகத்திலேயே புதுவிதமா லஞ்சம் வாங்குறாங்க. என்னன்னா, பிளாகுக்காக 1000 ரூபாய் கொடுங்க. என்னது பிளாக் டேன்னு கொண்டாடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? என்னங்க நீங்க இது தெரியாம இருந்திருக்கிறீங்க? பிளாக் டேன்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. அதாவது நம்ம ராணுவத்திற்காக பணம் கலெக்ட் பண்ணி ராணுவத்திற்கு போவோம். அது ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, இப்போ முந்தியெல்லாம் 10 ரூபா வாங்குவாங்க, இப்போ 200 ரூபா வாங்குறாங்க ஒரு பிள்ளைகிட்ட, வருஷத்துக்கு தான். இப்போ அரசாங்கத்துல என்ன பண்றாங்க, அரசாங்க அலுவலகத்துல உங்க காரியம் ஆகணும், ஏதோ பெயர் மாற்றம் பண்ணணும், அல்ல வேற ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா எப்படி திரும்ப லஞ்சம் வாங்குறாங்க, பிளாக் டேக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்றாங்க. அதுக்கு நாங்க ரெசிப்ட் தரணும். அவங்க ரெசிப்ட் தரேன்னு சொல்றாங்க, ஆனா நம்மகிட்ட 1000 ரூபாய் வாங்கினா ரெசிப்ட் வர மாட்டேங்குது. இது எங்க வீட்டில் நடந்த சம்பவம். அதனாலதான் தைரியமா நான் சொல்றேன். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுல நடந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிளாக் டேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருந்த 2 பேர்ட்ட காசு வாங்கிட்டாங்க. இது வரைக்கும் ரெசிப்ட் வரல, ஆயிடுச்சு 2 நாள். ரெசிப்ட் அப்பவே போட்டு கொடுத்துட வேண்டியதானே? அப்ப பிளாக் டேக்கு இது வந்து ராணுவத்திற்காக போச்சா இல்ல உங்க பாக்கெட்ல போச்சா எனக்கு எப்படி தெரியும்? அப்ப இது ஒரு விதமான லஞ்சம். அதாவது விஜய் ஸ்டைல்ல ஒரு லஞ்சம் இது, அவ்வளவுதான். ஓகே ஃபாதர், மிக்க நன்றி ஃபாதர். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.